நமஸ்காரம். ஆகஸ்ட் மாதத்தில் மீனராசிக்கு இப்போ ஜென்ம சனி போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் மாத ஆரம்பத்திலேயே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால ஜென்ம சனி பாதிப்பிலிருந்து ஒரு டெம்பரவரியான ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற போது இதை கரெக்டாக முறையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் சாமர்த்தியம். காரணம் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விரையாதிபதியும் அவர் தான். ஸோ விரையாதிபதியும் ராசியில் அமர்ந்து நிறைய விரயத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ வக்ரம் ஆகிறதுனால அந்த விரயங்கள்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தியாக போகுது. அதுவும் டெம்பரரியாக நிவர்த்தியாக போகுது. ஸோ இந்த காலத்தை பயன்படுத்தி முக்கிய முடிவு எடுக்கணும், முக்கிய விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலத்தில் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு அதிகமாக கொடுக்குன்னு நம்ம சொல்லலாம். முக்கியமாக மன அழுத்தம் குறையும். வாங்கின இடத்துல கடன் கொடுக்க முடியல, கடன்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா மீனராசிக்காரங்க எப்போவுமே சண்டைக்கு போகிறதும் இல்லை, கோபக்காரங்களும் கிடையாது. எதுவும் பிரச்சனைனா அந்த இடத்த விட்டு விலகி நிற்கிறவங்க தான் மீனம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அவமானங்களால் தாங்கிக்க முடியாதவங்க இந்த மீனராசி. ஆனால் இந்த அவமானங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். அந்த அவமானங்கள் எல்லாமே இப்போ டெம்பரரி ரிலீஃப் ஆக போகுது. இதை பயன்படுத்தி உங்களுக்கு பிரச்சனை பண்ணட்டும், நீங்கள் டைரெக்டாக பேசி சுமூகமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. ஓடி ஒழிய வேண்டாம். சரிங்களா? அதே சமயம் உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். புதிய வாகனங்கள் வாங்குறது, விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. இது வரைக்கும் கேட்ட இடத்துல பணமே எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நிச்சயம் இந்த டைமில் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே பணம் கேட்டிங்கன்னா பண உதவிகள் நிச்சயம் செய்வாங்க. 1,00,000 கேட்ட இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 50,000 கொடுக்குற மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இன்னொரு 3 மாதத்துக்கு அப்படி தான் இருக்க போகுது. அதுலேயும் இந்த முக்கியம் இந்த மாதம் இருக்க போகுது. அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா? இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களுக்கு ஒரு டெம்பரவரியான ரிலீஃப் கிடைக்க போது 7.5 சனியில் மிக முக்கியமாக ஜென்ம சனி பாதிப்பிலிருந்து. ஸோ இதை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. அப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அதிக கோவப்படாதவங்க, பிரச்சனை வந்து அந்த இடத்துல விலகி தான் வருவாங்க ஒழிய அங்கே நின்றுருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதம் நீங்கள் எப்படின்னா அவசர கோபம் அதிகமாக வரும். டக்குன்னு கோவப்பட்டு வார்த்தை விட்டுருவீங்க. மிக அதிகமான கோபம் வரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சத்துரு யாருன்னா உங்களுடைய கோபம் தான். ஸோ நீங்கள் இந்த மாதம் படுற கோபம் பல மாதங்களுக்கு நீண்டும். அதனால் அவசரப்பட்டு கோவப்பட வேண்டாம். கோவப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அமைதியாக இருந்து அந்த இடத்த விட்டு விலகி யோசித்து ஒரு முடிவெடுங்க. சரி, வில்லங்கம் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் டைரெக்டாக பேசுங்க. சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம். சரிங்களா? சரி, உங்களுக்கு சந்திராஷ்டமான காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 1, 28, 29 மற்றும் 30 மதியம் வரைக்குமே இருக்குது. இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கிறது உத்தமம்.